சோ இவர் எப்படி ஆண்டவர் இந்த குடும்பத்தை உருவாக்கினார்? ஒன்று, எப்படி உருவாக்கி வச்சார் உள்ள? ஒன்று முதல் குறிப்பு. 2 அதிகாரம், ஆதியாகமம் 2 அதிகாரம் 23 24. ஆதியாகமம் 2 23 24. அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாய் இருக்கிறாள். இவள் மனுஷனில் இருந்து எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எண்ணப்படுவாள். இது நிமித்தம் சரி கவனிங்க, இங்க ஒரே சரீரம். கணவன் மனைவியை கர்த்தர் எப்படி உண்டாக்குனார்னா, எப்படி உண்டாக்குனாரு? ஒரே சரீரம். கணவன் வேறு அல்ல, வேறு மனைவி வேறு அல்ல, ஒரே சரீரமாக தான் கர்த்தர் உண்டாக்கினார். நான் இப்ப என் உடம்பு இருக்குதுன்னா என்ன இல்லை, நான் பாதி, என்னுடைய மனைவி பாதி. அல்லேலூயா சொல்லுவான். அல்லேலூயா. இப்ப என் மனைவியை பார்த்தீங்கன்னா அவங்க பாதி, நான் பாதி, அவங்களுக்குள்ள இருக்கிறேன். இதுதான் இதுக்கு அர்த்தம். சோ கணவன் தனி மனிதன் அல்ல, மனைவி தனி மனுஷி அல்ல. ரெண்டு பேரையுமே கர்த்தர் ஒன்றே சரீரமாக கர்த்தர் உண்டாக்கினார். அல்லேலூயா. அப்போ நம்முடைய சரீரத்தை நாம பாதுகாக்கணும். இப்ப சிலர் மனைவியை ரொம்ப கேர் பண்ணுவாங்க. ஸோ உங்க மனைவி நீங்க எப்படி கேர் பண்றீங்களோ அது போல உங்களை நீங்களே கேர் பண்ணிக்க வேண்டும். ஏனால் இந்த சரீரத்தில் மனைவியும் பாதி இருக்கிறாங்க. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. மனைவியை நாம பல நேரங்களில் சில நேரத்தில் துக்கப்படுத்தலாம், சில நேரத்தில் வேதனைப்படுத்தலாம், சில நேரத்தில் அடிக்கலாம், உதைக்கலாம். அப்படிலாம் யாரும் இருக்க மாட்டீங்க. ஆனால் நான் ஒரு காலத்தில் அடிச்சிருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எக்ஸ்பீரியன்ஸில் தான் பேசுகிறேன். அப்போ நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதப்போ சண்டை வரும். சண்டை வரும்போது அவங்க ஒன்று பேசுவாங்க, நான் ஒன்று பேசுவேன். ஸோ அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உத மாட்டான் அப்படின்னு நம்ம டைலாக்லாம் சொல்லுவோம்ல. அதனால 2 போட்டால் தான் அமைதி ஆகும்னு 2 போட்டவனே அமைதி ஆகும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் பைபிள் பிரகாரம் நம்முடைய சொந்த சரீரத்தையே நாம் அடிக்கிறோம். நாம் அவர்களை வேதனைப்படுத்தவோ அடிக்கவோ, நாம் அவர்களை துன்பப்படுத்தவோ கண்ணீர் விட வைக்கவோ நமக்கு அதிகாரம் இல்லை. காரணம் வேதம் சொல்லுகிறபடி நாம் ஒரே சரீரமாக இருக்கிறோம். அல்லேலூயா. எலும்பில் எலும்பு, எலும்பில் எலும்பு. சில மனைவி சொல்வாங்க, நான் பெரிய ஆளு, நான் சம்பாதிக்கிறேன், நான் இவ்வளோ சம்பளம் வாங்குறேன், நான் எங்கள் வீட்டில் இருந்து இவ்வளோ நகை போட்டுன்னு வந்தேன், நான் இவ்வளோ பணம் எடுத்துன்னு வந்தேன், நான் சொல்றது தான் நீ கேட்கணும். அல்லேலூயா. கணவன் சொல்வாரு, நீ தலை கிடையாது, நான் தான் தலை, கர்த்தருடைய வேதம் சொல்லுபடி நான் தான் குடும்ப தலைவன், அதனால நான் என்ன சொல்றேனோ அதான் நீ கேட்கணும். இது குடும்பம் அல்ல. அல்லேலூயா சொல்வா. அல்லேலூயா. இது குடும்பம் அல்ல. கணவன் மனைவியா கர்த்தர் அங்க ஆண்டவர் பாதி பாதியா உடம்புல வச்சிட்டு இருக்காரு. இதுல தலை தூக்கணும், கணவன் மட்டும் தலை தூக்க முடியாது. ஒரே லெவல்ல மனைவியை தான் தூக்க முடியும். நான் சொல்றது புரியும் நினைக்கிறேன். அல்லேலூயா. அப்போ நாம நமக்குள்ள பெருமை பாராட்டிக் கொள்வதற்கோ, அவங்களை அடக்கி ஆள்வதற்கோ, கொடுமைப்படுத்துவதற்கோ, நாம தலை தூக்கி பெருமை பாராட்டுவதற்கோ இடம் இல்லை. தேவன் அப்படி குடும்பத்தை உருவாக்கவில்லை. 2 பேரும் ஒரே சரீரமாக கர்த்தர் உண்டாக்கி இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட் சொல்லுவோம். அல்லேலூயா. சில வீட்டில் சொல்லுவாங்க, சில வீட்டில் இது ஏன் பணம், இது ஏன் சம்பளம், இவர் சம்பளத்தை இவர் தனியாக ஹேண்டில் பண்ணுவார், அவர் சம்பளத்தை அந்த அம்மா தனியாக ஹேண்டில் பண்ணும். இவங்களுக்கு கொடுக்க மாட்டார், அவங்க அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் கணவன் மனைவி, அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அப்படி அல்ல. நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஏன் பணம், ஏன் நகை, ஏன் சம்பளம் போது நாம் வேறு வேறு சரீரமாக இருக்கிறோம். இந்த வேற்றுமை நமக்குள்ள இருக்கக்கூடாது. நாம் கணவன் மனைவி என்றால் நம்முடைய உரிமை முழுவதும் நம்முடைய மனைவிக்கு நாம் கொடுக்க வேண்டும். கைகளை உயர்த்தி சொல்லுவார். அல்லேலூயா. மனைவி அவங்களுடைய உரிமை முழுவதும் கணவனுக்கு கொடுக்க வேண்டும். இதுல தனியா பிரிஞ்சு செயல்படுவதற்கு சான்ஸே கிடையாது.
கர்த்தர் அப்படி குடும்பத்தை ஆண்டவர் உண்டாக்கவில்லை. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இதுவரைக்கும் எங்க மனைவிக்கு அவங்களுடைய ஏடிஎம் பின் நம்பர் தெரியாது, எவ்வளவு சம்பளம்னு தெரியாது. அப்போ அவ்வளோ கொடுமைப்படுத்துறேன்னா எல்லாத்தையும் வாங்கி பாக்கெட்டில் போட்டுன்னு அப்படின்னு. அல்லேலூயா. அப்படி இல்லை. அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேட்டு வாங்கிக்குவாங்க. அவங்க சம்பாதிக்கிறதுனால நான் சம்பாதிக்கிறேன்ற எண்ணம் அவங்களுக்கு என்றைக்குமே வந்ததில்லை. ஸோ முழுமையாக அந்த உரிமையை என்கிட்ட கொடுத்துட்டாங்க. 10 ரூபாய் கொடுப்பேன், அவ்வளோதான். அல்லேலூயா சொல்லுவோம். 1 லட்சம் ரூபாய் சம்பளம், 1 லட்சமா சம்பளம். அல்லேலூயா. 1 லட்சம் ரூபாய் சம்பளம். 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குற ஆளுக்கு 10 ரூபாய் தான் கொடுப்பேன். ஏங்க எதனா கொடுங்க காசுன்னா 10 ரூபாய் தான் கொடுப்பேன், அதுக்கு மேலே கொடுக்க மாட்டேன். அல்லேலூயா. அவ்வளோ கஞ்சமா அவ்வளோ இது பண்ணுறான், கொடுமைப்படுத்துகிறான் அப்படி இல்லை. அவங்களுக்கு பணம் நான் தான் ஏடிஎம். அல்லேலூயா சொல்லுவோம். நான் தான் ஏடிஎம், நான் தான் ஷாப்பிங் மால், நான் தான் டிரைவர். அல்லேலூயா சொல்லுவோம். நான் தான் ஆட்டோ, நான் தான் பஸ்ஸு, நான் தான் காரு, எல்லாம் நான் தான். அவங்களுக்கு தனியாக பணம் தேவையில்லை. அல்லேலூயா. என்னைக்குன்னா நான் இல்லை லேட் ஆகுனா 10 ரூபாய் அதுவும் வாங்கின்னு போயிடுவாங்க. அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க. அது 10 ரூபாய் கொடுத்து ஷேர் ஆட்டோவில் வந்துடுவாங்க. இப்போ 20 ரூபாய் ஆயிடுச்சு, 20 ரூபாய் கொடுக்குறேன். அப்போ ஏன் சொல்ல வரேன்னா, கணவன் மனைவி என்பது வெவ்வேறு சரீரம் அல்ல, வெவ்வேறு நாம அப்படி பிரிந்து செயல்படக்கூடாது. உங்கள் உரிமையை உங்கள் மேல் உரிமையை உங்க மனைவிக்கு முழுசா கொடுங்க. அல்லேலூயா. உங்க மேல உரிமையை உங்க கணவனுக்கு முழுசா கொடுங்க. இதுதான் குடும்ப வாழ்க்கை. கை உயர்த்தி சொல்லுவோம். நான் சொல்றது கரெக்டா? ரொம்ப பொண்டாட்டிக்கு ஜால்ரா அடிப்பாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. வேதம் சொல்லுகிறபடி ஒரே சரீரம், எலும்பில் எலும்பு, மாம்சத்தில் மாம்சம், ஒரே சரீரமாய் ஆண்டவர் உண்டாக்கி இருக்கிறார். சோ இதுல வேற்றுமை இருக்கக்கூடாது. இரண்டாவது குறிப்பு, இப்ப வயசான கப்புள்ஸ் எல்லாம் நாம என்ன நினைப்போம்னா, சிலர் நினைப்பாங்க ஆல்ரெடி அவங்க 2 பேரும் என்னை கண்டுக்கிறதே இல்லை, இன்னும் இது வேற இவர் சொல்லி கொடுத்துருக்கிறாருன்னு நினைப்பாங்க. அப்படி கிடையாது. உங்களுக்கு வயசானாலும் உங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் உடைய உறவும் இப்படிதான் இருக்கணும். அல்லேலூயா சொல்லுவான். 2:23 பெயர் வைத்தது, ஏவாளுக்கு பெயர் வைத்தது என்ன? யார் பேர் வச்சது ஏவாளுக்கு? சொல்லுங்க, யார் பேர் வச்சது? ஆதாம் தான் பேர் வச்சார். அப்ப அந்த உரிமையை கர்த்தர் யார் இடத்துல கொடுக்கிறார்? கர்த்தர் வேணா பேர் வச்சிருக்கலாம். ஆதாம்னு பேர் வச்சவர், மனுஷன் பேர் வச்சவர், மனுஷனை மண்ணிலிருந்து எடுத்த இவனை மனுஷன் பேர் வச்சவர். ஏவாளுக்கும் கர்த்தரே பேர் வச்சிருக்கலாம். ஆனா கர்த்தர் உரிமையை எங்கே கொடுக்கிறார்? தன் கணவனிடத்துல, ஆதாம் இடத்துல கொடுக்கிறாரு. உன் மனைவிக்கு நீ ஒரு பேரை வைப்பா. அல்லேலூயா சொல்லுவான். அப்ப நமக்கு உரிமை உண்டு. ஆமென். இன்னையிலிருந்து நான் என் ஒய்ஃபுக்கு பேர் வைக்கலான்னு இருக்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் எந்த பேரும் வச்சு கூப்பிடல. ஏன்னா செய்தி எடுக்கிறேன்ல, என் போனவொடனே கேட்பாங்க, என்ன வாயில கீழே பேசிட்டு எனக்கு நான் பேர் வச்சேன். சரி, இன்னைக்கு நீங்க உங்க ஒய்ஃபுக்கு ஒரு பேர் வைங்க. அல்லேலூயா. சிலர்லாம் வா ஓ என்ன ஏய் ஊய் அப்படின்ல. நான் என் அனுபவத்தை தான் சொல்றேன். அல்லேலூயா. சிலர்லாம் அழகா பேபி, புஜ்ஜி, சென்னு, கண்ணு, மண்ணு என்னவோ பேர் வைப்பாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு கப்புள்ஸ் மீட்டிங்க்கு வந்திருக்கிற நீங்க உங்க ஹஸ்பண்டுக்கு என்ன பேர் வச்சிருக்கீங்க? இது கர்த்தர் உண்டாக்கின குடும்பத்துல வருது. அல்லேலூயா. நான் சொந்தமா எதுவும் பேசல, எல்லாத்துக்கும் வசனம் சொல்லுகிறேன். கர்த்தர் உண்டாக்கின குடும்பத்துல இது வருது. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுவோம். ஒய்ஃப கை பிடிச்சி பேர் வச்சிருங்க. சுஜித் பிரதர் பேர் வைங்க. ஏற்கனவே வச்சிருந்தா அதே சொல்லுங்க. ஏற்கனவே வச்சிருந்தா அதே பேர் சொல்லுங்க. பிரியா சொல்லுமா, பபுலு, கிபுலு, எதனா ஒன்று சொல்லு. என் ஆண்டவனே. ஆபிரகாம் ஈசா சாரால் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? என் ஆண்டவனே அப்படின்றாங்க. நீங்க எதனா ஒன்று சொல்லுங்க. அல்லேலூயா. வாடா போடா, ஏய் உக்காடுறா, ஏய் ஏஞ்சிடுறா, ஏய் அப்படின்றத விட எதனா ஒரு பேர் வச்சு கூப்பிடுங்க. அல்லேலூயா சொல்லுவாங்க. அல்லேலூயா. சிலர் வீட்டில் நாய் வாங்கினா ஹஸ்பண்ட் பேர் வச்சிருவாங்க. அல்லேலூயா.
பெஸ்ட்டாக தானே அத்தாவா போன்னு உதைக்க முடியும் கோவத்தெல்லாம். அது மாதிரி நீங்கள் யாரும் இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கர்த்தர் நமக்கு உரிமையை தந்திருக்கிறார். கை உயர்த்தி சொல்லுவோம் அல்லேலூயா. ஸோ ஒன்று, நாம் நம்முடைய முழு உரிமையை நாம் அல்ல, இந்த சரீரம் உண்டாக்குனதே 3 காரியங்கள் இந்த சரீரத்தில் இருக்கு. ஒன்று, நான் என் மனைவி. இந்த நான் என் மனைவிக்கு மேல ஒருத்தர் இருக்கிறாரு. இந்த சரீரம் கர்த்தருடையது, தலைவர் அவர். அல்லேலூயா. ஸோ இந்த தலைவர் இந்த கணவன் மனைவியான என்னை ஆளுகை செய்கிறார். நீங்கள் தனி ஆள் அல்ல, நீங்கள் கணவன் மனைவியாக கர்த்தர் உங்களை உருவாக்கி இருக்கிறார், ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கிறார், உங்களை பில்ட் பண்ணியிருக்கிறார். கணவன் மனைவியாக உங்களை பில்ட் பண்ணியிருக்கிறார். அதனால் நீங்கள் தனி ஆள் அல்ல. ரெண்டாவது, உங்க அன்பான மனைவிக்கு அன்பான ஒரு பேரை வச்சு கூப்பிடுங்க. அல்லேலூயா சொல்லுவான். அல்லேலூயா. செல்லாங்க எல்லாம் எதனா ஒன்று வைங்க, பரவாயில்ல. இன்னைக்கு ஏன்னா கப்புள்ஸ் ப்ரேயர் மறக்கக்கூடாதுல்ல, எதனா புதுசாக இருந்தா கூட வைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அல்லேலூயா சொல்லுவான். அல்லேலூயா. மூணாவது அதிகாரம், ஆதியாகமம் 3 அதிகாரம், குடும்பத்தின் ஸ்ட்ரக்சர். கர்த்தர் கணவனுக்கும் மனைவிக்கும் என்னெல்லாம் உரிமை கொடுத்து குடும்பத்தை நடத்தணும்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். வாசிங்க 3 அதிகாரம் 6ஆம் வசனம். அப்போது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாயிருந்தது. சொல்லு வாசிங்க. கண்டு பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான். அல்லேலூயா சொல்லுவான். என்ன இது அப்படின்னா, 3வது குறிப்பு, புருஷனுக்கு சாப்பாடு போடுவது மனைவியுடைய வேலையா கர்த்தர் அன்னைக்கே கொடுத்துட்டார். அல்லேலூயா சொல்லுவோம். இந்த அம்மா என்ன கனி பறிச்சுன்னு வந்து கொடுக்குறாங்களோ அவர் சாப்பிட்டுருவார் கண்ணை மூடின்னு. டெய்லி கனியை செலக்ட் பண்றது யாரு? ஏவாள் தான் செலக்ட் பண்றாங்க. இன்னைக்கு ஆப்பிள் சாப்பிடலாங்க, இன்னைக்கு ஆரஞ்சு சாப்பிடலாங்க, இன்னைக்கு பலாப்பழம் சாப்பிடலாங்க அப்படின்னு பேர் கூட இல்லை. இந்த அம்மா போய் பார்த்து செலக்ட் பண்ணி, இது என் கணவனுக்கு நான் கொடுக்க வேண்டும், நானும் புசிக்க வேண்டும், இதை சாப்பிட்டா என் கணவன் சரீரம் நல்லா இருக்கும், இதை சாப்பிட்டா என் கணவனுக்கு ஆயுசு நாள் நல்லா இருக்கும், இதை சாப்பிட்டா அவர் நல்லா இருப்பார்னு சொல்லி ஒரு நாளும் கனியை பறித்து புசித்து சாப்பிட்டு, அதுவும் அந்த அம்மா டெஸ்ட் பண்ணி நல்லா இருக்குதான்னு புசிச்சுட்டு அப்புறம் கணவனுக்கு கொடுத்தாங்க. அல்லேலூயா சொல்லுவார். அவர் கண்ணை மூடின்னு விஷம், இப்ப லாஸ்டா குத்துது விஷம். அல்லேலூயா சொல்லுவோம். அது சாப்பிட்ட பிறகு தானே செத்தாங்க. அல்லேலூயா. இப்ப நம்ம படிச்ச வசனம் அது விஷம் குத்தவன கண்ணு மூடின்னு சாப்பிட்டார். நம்மால் சாப்பிட்டு அவரும் காலி. அல்லேலூயா. அப்படிதானே எழுதி இருக்குது. அப்போ என்ன கொடுக்குறாங்களோ அதை நாம சாப்பிடணும், கணவன் மாறே. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அவங்க என்ன கொடுக்குறாங்க, இன்னைக்கு இது செய், அதை செய், ஏன் இன்னைக்கு இதை செய்யல, இதுலாம் உப்பு இல்லை, இதுனா காரம் இல்லை, இதுனா அம்மா வச்சா மாதிரி இருக்குது, இதுனா இப்படி இருக்குது அப்படி இருக்குதுன்னு போட்டு சமையலுக்காக ஒரு சண்டை இல்லை. அதே போல கணவனுடைய சரீரம் நன்றாய் இருக்க வேண்டும் என்பதற்காக நீங்க யோசித்து உங்களுடைய அந்த ஃபுட்டு, நீங்க கொடுக்கிற சாப்பாடு, உங்கள் கணவனுக்கு கொடுக்கிற உரிமையை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். எப்படி உங்க வீட்டில் நீங்க தானேம்மா மனைவிமார்களே, நீங்க தானே சமையல் செய்றீங்க. அல்லேலூயா. எதனா ஆப்போசிட்டா இருக்குதா? பைபிள் வசனம் சொல்லுது, ஏவாள் கனியை பறித்து புசித்து அவருக்கும் கொடுத்தார். அவரும் கண்ணை மூடினு வாயை மூடினு எந்த எதிர்கேள்வியும் கேட்காம, இது நான் எப்படி இருக்குது, இது நான் கலர் இப்படி இருக்குது, இது நான் அப்படி இருக்குதுன்னு எந்த கேள்வியும் கேட்காம ஐயா அமைதியா சாப்பிட்டது போல நீங்களும் உங்கள் மனைவியினுடைய சமையலை ரசித்து ருசித்து சாப்பிடுவீர்களாக. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. கரெக்டா? பைபிள் வசனம் தான் பேசுறேன்னா. அல்லேலூயா. என்னங்க பாஸ்டர்? இல்லை, இது செய்து தான் ஆகணுங்க, இல்லைன்னா நம்ம சமைக்கணும். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இதுனா ஏன்னா சில நேரத்தில் அவங்களுக்கு டைமுக்கு ஏற்றது போல செய்வாங்க, அவங்களுடைய சரீர பலனுக்கு ஏற்றது போல செய்வாங்க. சில நேரத்தில் நல்லா இருக்கும், சில நேரத்தில் நிறைய மெனு இருக்கும், சில நேரத்தில் குறைவான மெனு இருக்கும். ஆனால்
கொடுப்பதை சாப்பிட்டவன் ஆதாம். அல்லேலூயா சொல்லுவான். அல்லேலூயா. சரி, நான்காவதாக குடும்பத்தை கர்த்தர் எப்படி ஆண்டவர் வடிவமைத்தார் வாசிங்க. 3:6 3 அதிகாரம் 6ஆம் வசனம். அப்போது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் இருந்தது கண்டு பறித்து புசித்து, கவனிங்க, பறித்து, ஆண்டவர் என்ன சொன்னாரு? இதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். அப்ப ஃபர்ஸ்ட் யார் புசிச்சது? ஏவாள். செத்துருக்கணும் தானே, செத்துருக்கணும் தானே. இவர் பார்த்துட்டு அலர்ட் ஆயிட்டு இருப்பார்ல, இது ஏதோ சாப்பிடக்கூடாது சாப்பிட்டுக்குதுன்னு. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அலர்ட் ஆயிட்டு இவர் தப்பிச்சிட்டு இருப்பார்ல, அடுத்தது வேற ரெடி பண்ணியிருப்பாரு. அல்லேலூயா. கர்த்தர் எப்படி சிஸ்டம் பண்ணி வச்சிருக்கிறாருன்னா, கவனிங்க, அதுதான் ஒரே சரீரன்றதுக்கு ஆதாரம் இதுதான். எப்படி சிஸ்டம் பண்ணியிருக்கிறாருன்னா, ஃபர்ஸ்ட் அந்த அம்மா சாப்பிட்டாங்க. சாப்பிட்டா வசனத்தின்படி செத்து போயிருக்கணும், சாகல. இப்போ மீதி பாதி அங்க இருக்குது. அல்லேலூயா சொல்லுவோம். பாதி உயிர் ஊசலாடுனுக்குதுங்க. அல்லேலூயா. மீதி பாதி அங்க இருக்குது, பக்கத்தில் இருக்குது. அதுக்கு போய் கொடுத்த பிறகு 2 பேரும் சாப்பிட்டவனே செத்து போனாங்க. அல்லேலூயா. அப்போ வேற்றுமையோ பிரிவினையோ கணவன் மனைவிக்குள்ள இல்ல. கர்த்தர் கனெக்ஷன் அப்படி வச்சிருக்கிறார். ஆமென். ஒன்னு இந்த அம்மா சாப்பிட்டோன்னே செத்து போயிருந்தா இவர் பார்த்துட்டு உஷாராயிட்டு இருப்பாரு. ஓ, இந்த அம்மா ஏதோ சாப்பிடக்கூடாது சாப்பிட்டுக்குது, உஷாராயினும் நம்ம சாப்பிடக்கூடாது அப்படின்னு இவர் அலர்ட் ஆயிட்டு இருப்பார். ஆனால் 2 பேரும் புசித்து, வாசிங்க சிஸ்டர், பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தால் அவனும் புசித்தான். அப்போது அப்புறம்தான் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அப்ப 2 பேரையும் கர்த்தர் எவ்வளவு ஆண்டவர் இணைத்து வைத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். கணவன் மனைவியுடைய உறவு சாதாரண உறவு அல்ல. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, தன் தகப்பனையும் தாயும் விட்டு, எப்படி அந்த வசனம் எங்க இருக்குது பாருங்க. இது நிமித்தம் 24:2 இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான். அதுக்காக அம்மா ஊற்று அப்பா ஊற்றுன்னு சொல்லல கர்த்தர். ஆனா கணவன் மனைவியுடைய உறவு எல்லா உறவுகளுக்கும் அப்பாற்பட்ட மேன்மையான உறவு. உங்கள் மனைவியை நீங்கள் உதாசீனப்படுத்தாதீர்கள், உங்கள் கணவனை உதாசீனப்படுத்தாதீர்கள். 2 பேரும் ஒரே சரீரம். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. நிறைய டெத்தெல்லாம் பார்க்கலாம். கணவன் மரித்த ஒரு மாசம் ஒரு வாரத்தில் அந்த அம்மா ஏங்கி அதுக்கப்புறம் அந்த அம்மாவும் செத்துருவாங்க. அந்த அம்மாவனால் உயிர் வாழ முடியாது. போன வாரம் நியூஸ் பேப்பரில் படித்தேன், கணவன் செத்து 1 வருஷம் ஆகுது, காரியம் ப்ரேயர் மீட்டிங் இன்னைக்குன்னா இன்னைக்கு அது விஷம் குத்தி செத்துச்சு. அதுக்காக கணவன் செத்தா உடனே நம்மளும் செத்துருவோன்னு சொல்ல வரல. அந்த உறவு, அந்த ஐக்கியம் அவர்களால் இருக்க முடியாது. கணவன் இல்லாமல் மனைவி இல்லாமல் என்னால் இருக்க முடியாது என்கிற அந்த உறவு அது பரலோகம் கொடுத்தது. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ஸோ அந்த கனெக்ஷன் பிரியவே கூடாது. கடைக்கு போனா கூட கூட்டின்னு போங்க. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எங்க போனாலும் விடாத, கணவனை விடாத, மனைவி விடாத, தனியா சுத்தாத. அல்லேலூயா சொல்லுவோம். தனியா சுத்தக்கூடாது. கூட ஹஸ்பண்ட் இருக்கணும், இல்லைன்னா ஒய்ஃப் இருக்கணும். இப்படி 2 பேரா இசைந்து இருக்கும் போது தேவன் மகிமையான காரியங்களை செய்கிறார். அல்லேலூயா சொல்லுவோம். அடுத்த குறிப்பு, இருவருக்கும் இடையே யாரும் இல்லை, அதனால்தான் அவர்கள் நிர்வாணிகளாய் இருந்தாலும் வெட்கப்படாதிருந்தார்கள். அல்லேலூயா சொல்லுவோம். எங்க இருக்குது அந்த வசனம்? நிர்வாணியா இருந்தாலும் வெட்கப்படாம இருந்தாங்கன்னு 25ஆம் வசனம், 25 2:25 ஆதாமும் அவள் மனைவியும் ஆகிய இருவரும் நிர்வாணிகளாய் இருந்தும் வெட்கப்படாதிருந்தார்கள். அல்லேலூயா சொல்லுவா. அல்லேலூயா. இருவரும் நிர்வாணிகளாய் இருந்தாலும் அவர்கள் வெட்கப்படல. காரணம், அங்கே அவர்களுக்கு இடையே யாரும் இல்லை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இன்னைக்கு நாம சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில சில கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே சில காரியங்கள், சில பொருட்கள், சில பணம், சில உறவுகளுக்கு நாம் இடம் கொடுக்கும் போது
அங்கே பிரச்சனைகள் வருகிறது. பிரச்சனைகள் வருகிறது. ரெண்டு பேரும் வெக்கப்படாம இருந்தாங்க, ஜாலியா இருந்தாங்க, சுத்தினாங்க, ரெண்டு பேரும் ஒன்னா பழம் சாப்பிட்டாங்க, எல்லாம் நடந்தது. இவர்களுக்கு இடையே ஒருத்தன் வந்தான். அல்லேலூயா. வந்து கேட்கறான், என்ன கேட்கறான்? கர்த்தர் தோட்டத்தில் இருக்கிற கனிகள் எல்லாம் புசிக்க வேண்டாம் என்று சொன்னாரா? இந்த அம்மா பேசுது, சொல்லுது, அப்படிலாம் இல்லையே. அல்லேலூயா. நான் நினைக்கிறேன் ஒரு 6 மாசமாவது போய் பேசிட்டு வந்திருக்கணும். ஒரே நாள்ல யாரும் மயங்கிட மாட்டாங்க. அல்லேலூயா. ஒரே நாள்ல இப்போ உங்களை யாருன்னா பார்க்குறாங்க, புதுசாக பார்க்குறாங்கன்னு வச்சுங்க, ஏங்க இந்த ஆப்பிள் சாப்பிடுங்க, நான் சாப்பிட்ருமா? இந்த சாக்லேட் சாப்பிடுங்க, நான் சாப்பிட்ருமா? ஒரே நாளில் திடீர்னு ஒரு ஆள் பார்த்து, இந்தாங்க இந்த சாக்லேட் சாப்பிடுங்க, சாப்பிட்ருமா? சொல்லுங்க, சாப்பிட மாட்டோம். அப்போ சர்ப்பம் வந்து கனியை கொடுக்குதுன்னா ஒரே நாள் ரிலேஷன்ஷிப்பா? இது இல்லை. அநேக நாள் தன்னு கணவனுக்கு தெரியாமல் இந்த சர்ப்பத்தோட பேசிக்கொண்டிருந்ததுனால இந்த சர்ப்பம் அந்த கனியை பறித்து கொடுத்ததுனால இவ புசித்தாள். அப்ப கணவன் மனைவி என்கிற இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு இடையே எந்த மனுஷனும் நிற்க கூடாது. கைகளை உயர்த்தி சொல்லுவோம். அது அம்மாவாகட்டும், அப்பாவாகட்டும், அண்ணனா இருக்கட்டும், தம்பியா இருக்கட்டும், அக்காவா இருக்கட்டும், தங்கச்சா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், விளையாட்டா இருக்கட்டும், இல்ல களியாட்டா இருக்கட்டும், எந்த காரியமும் ஆண்டவரை தவிர வேற யாரும் கணவன் மனைவிக்கு இடையே நிற்க கூடாது. நான் சொல்லல, பைபிள் வசனம் சொல்லுது. ஹல்லேலூயா. எல்லாரையும் நேசிக்கணும், எல்லாரையும் நேசிக்கணும். நான் எல்லா இடத்திலும் பிரசங்கம் பண்றது என்னன்னா, மனைவிக்கு கல்யாணம் ஆன பிறகு மனைவி என்கிற ஸ்தானத்தில் நீங்க வந்துட்டீங்கன்னா, மனைவியுடைய தாய் தகப்பன் யார் அப்படின்னா, உங்க கணவனுடைய தாய் தகப்பன் தான் மனைவிக்கு தாய் தகப்பன். நான் சொல்றது புரியும்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. நல்லா கவனிக்க, புரியுற மாதிரி சொல்றேன். இப்போ நான் பேச்சுலரா இருக்கிறேன்னு வச்சுக்கோங்க, கல்யாணம் ஆயிடுச்சு, கல்யாணம் ஆகி என் மனைவி எங்க வீட்டுக்கு வராங்கன்னா, என் மனைவியின் என்னுடைய மனைவியினுடைய அப்பா அம்மா யாருன்னா எங்க அப்பா அம்மா தான். அல்லேலூயா. எனக்கு அப்பா அம்மா யாருன்னா என் மனைவியுடைய அப்பா அம்மா. அல்லேலூயா. அப்ப நான் அப்படிதான் அவங்கள பார்த்துக்கணும், அவங்க என்னுடைய தாய் தகப்பனை பார்த்து கொள்ள வேண்டும். அன்பு காண்பிப்பதும் அரவணைப்பதும் அநேக காரியங்களும் செய்வதும் இதுல எந்த காம்ப்ரமைஸும் இல்லை, செய்துதான் ஆக வேண்டும். கடமைகளை செய்யணும், நேசிக்கணும், எல்லாம் செய்யணும். ஆனா கணவன் மனைவிக்கு இடையே கணவனுடைய ஸ்தானத்தில் வேற யாரும் நிற்கக்கூடாது, மனைவியினுடைய ஸ்தானத்தில் வேற யாரும் நிற்கக்கூடாது. சில மனைவிங்க கேட்பாங்க, சில மனைவிமார் கேட்பாங்க, என்னை விட உனக்கு உங்க அம்மா முக்கியமா? அல்லேலூயா. நீங்கெல்லாம் அப்படி இல்லை. உலகத்தில் நடக்கிறத உதாரணத்துக்கு சொல்றேன். என்னை விட உன முக்கியமா? உனக்கு உன்னை விட உன் புருஷனுக்கு யாரும் முக்கியம் கிடையாது. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. உன்னை விட உங்க புருஷனுக்கு யாரும் முக்கியம் இல்லை, உங்க இடத்துல யாரும் நிற்கவும் முடியாது. இன்னொரு கல்யாணம் பண்ணாலும் அதுக்கு என்ன பேரு? ரெண்டாவது பொண்டாட்டின்னு தான் அர்த்தம். ஸ்டெப்னி பொண்டாட்டி ஆயிட முடியாது, ஸ்டெப்னியா தான் ஆக முடியும். அப்படி ஆகக்கூடாது. சொல்ல வரேன், பொண்டாட்டி நான் பொண்டாட்டி ஸ்தானத்தில் யாருக்குமே இடம் இல்லை. நீங்க அந்த மாதிரி பேசக்கூடாது. மனைவி மாறு இந்த மாதிரி பேசத்தை நிறுத்துங்க. என்னை விட உங்க அம்மா முக்கியமா? என்னை விட உங்க அப்பா முக்கியமா? என்னை விட உங்க ஆயா முக்கியமா? என்னை விட உங்க தாத்தா முக்கியமா? என்னை விட உங்க அக்கா முக்கியமா? என்னை விட உங்க அண்ணன் முக்கியமா? இப்படி பேசாதீங்க. உங்களை விட யாரும் முக்கியம் அல்ல. உங்க இடத்துல யாரும் நிற்க முடியாது. சாகர வரைக்கும் நிற்க முடியாது. செத்தா கூட சரி, அவங்க பொண்டாட்டி செத்துச்சு, அவர் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கினாரு. அல்லேலூயா. அந்த இடத்தை யாருமே ஃபில் பண்ண முடியாது. அப்போ உங்களுக்கும் உங்கள் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே எந்த ஒரு பெரிய காரியம் உறவும் இல்லை. நீங்கள் உங்கள் கணவன் தான் உங்களுக்கு பெரியவர், உங்க மனைவி தான் உங்களுக்கு முக்கியமானவர்கள். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. சரி, இப்போ இப்படி அழகான குடும்பத்துல பிரச்சனை வந்ததுக்கு காரணம் என்ன? அல்லேலூயா. அழகான குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வருவதற்கு காரணம் என்ன? 2-3 காரணம் மட்டும் சொல்லிட்டு ஜெபம் பண்ண போறோம். ஒன்று, சர்ப்பமானது
மிகவும் தந்திரம் உள்ளதா இருந்தது. எங்க இருக்குது வசனம் பாருங்க, வாசிங்க. 3:1 வாசிங்க, அந்த வசனத்தை வாசிங்க. தேவனாகிய கர்த்தர், கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கொடுங்க, தண்ணி கொஞ்சம் கொடுங்க. உண்டாக்கின சகல விருட்சங்களை பார்க்கிலும், காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது, தேங்க்யூ ஸ்டார், இவங்க இப்படிப்பட்ட இந்த அன்பான குடும்பத்தில் பிரச்சனை வந்ததுக்கு முதல் காரணம் பிசாசுன்னு சொல்லலாம். பிசாசுன்னு காமனா சொல்ல வேணாம், தந்திரம் உள்ள கேரக்டர் கணவன் மனைவிக்கு இடையே கிரியை செய்வதுதான். தந்திரவாதிகள் தந்திரமா பேசுவாங்க, தந்திரமா செயல்படுவாங்க. யாரோ ஒரு நபர், யாரோ ஒரு பிசாசு சில மனிதர்களை எழுப்பி அனுப்புவான். தந்திரமா ரொம்ப தந்திரவாதியா செயல்படுவாங்க. சும்மா பிரச்சனை உண்டாக்குவாங்க. கூட வேலை செய்யறவங்க சொல்லி கொடுப்பாங்க. இதான் தந்திரவாதிகள். எல்லாம் கவனிங்க, ஆல்மோஸ்ட் எல்லாம் ஒர்க் பண்றவங்க தான். கவனிங்க, கூட வேலை செய்யறவங்க சொல்லுவாங்க, எங்க மாமியார் காலையில் ஏஞ்சி எனக்கு புளி சோறு, முட்டை, கறி எல்லாம் பேக் பண்றது எங்க மாமியார் தான். உங்க மாமியார் அப்படி பண்ணா அல்லேலூயா சொல்லுவாங்க. அல்லேலூயா. உங்க மாமியார் அப்படி பந்தா ஒன்னு பந்து அந்த இடத்துல ஒன்றும் டக்குன்னு காமிக்க முடியாது. ஆமாம் பந்து இருந்தாலும் அப்படின்ட்டு நேராக வீட்டுக்கு அந்த கோபத்தோடு உள்ள வரும். நேராக டியூட்டி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து மொத்தத்தையும் அங்கே கொட்டும். தந்திரம் உள்ள மனிதனுக்கு இடம் கொடுக்காதீங்க. மனிதர்களுடைய உறவுகளுக்கு இடம் கொடுக்காதீங்க. எங்கள் வீட்டுக்காரர் இவ்வளோ சம்பாதிக்கிறாரு, எங்கள் வீட்டுக்காரர் அந்த இடத்துல பிளாட் வாங்கிட்டாரு, எங்கள் வீட்டுக்காரர் இந்த இடத்துல இடம் வாங்கிட்டாரு, எங்கள் வீட்டுக்காரர் அந்த இடத்துல வீடு கட்டாரு, வீட்டுக்காரன் கதையெல்லாம் இட்டு வந்து பேசுவாங்க. அல்லேலூயா. நம்ம வீட்டுக்காரன் அப்படி இல்லையே அப்படின்னு வீட்டுக்காரங்கிட்ட மொத்தத்தையும் வந்து கொட்டக்கூடாது. வீட்டுக்காரர் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவர் சமூகத்தில் இவ்வளோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா உக்காந்துக்கிறீங்களே, இந்த ஆசீர்வாதம் அவளுக்கு கிடைக்காது, அவங்களுக்கு இல்லை. அல்லேலூயா சொல்லுவோம். விலையேறப்பட்டது ரட்சிப்பு தான். என் வீட்டுக்காரன் மூலமா நான் பங்களா கட்டலனாலும், என் வீட்டுக்காரன் மூலமா நான் ஆடி கார் வாங்கலனாலும், என் வீட்டுக்காரன் எனக்கு 10 சவரம் 6 எடுத்து செயின் எடுத்து போலனாலும், என் வீட்டுக்காரன் தேவனுக்கு பயந்தவன். அல்லேலூயா சொல்லுவோம். என் வீட்டுக்காரன் ரட்சிக்கப்பட்டவன், என் வீட்டுக்காரன் அபிஷேகம் பெற்றவன். இதை விட பெரிய ஆசீர்வாதம் எதுவும் இல்லை. இந்த ஒரு தன்மையில, இந்த ஒரு காரியத்தில் நாம இருப்போமானால் தந்திரம் உள்ள மனிதர்களுக்கு நடுவில் இடம் கொடுக்க மாட்டோம். எனக்கு பிரச்சனை வருவது ஏன்? குடும்பத்தில் குழப்பம் வருவது ஏன்? சில பிரச்சனைகள், சில பிரிவினைகள், சில போராட்டங்கள், சமாதான குலைச்சல்கள், அவ பேச்சு, இவ பேச்சு, அம்மா பேச்சு, அப்பா பேச்சு, தாத்தா பேச்சு, ஃப்ரெண்ட்ஸ் பேச்சு, இவன் சொல்லி கொடுத்தா, அவன் சொல்லி கொடுத்தா, இவன் சொல்லி கொடுத்தா, அவன் சொல்லி கொடுத்தது எல்லாம் குடும்பத்துக்குள்ள கொண்டு வராதீங்க. அல்லேலூயா சொல்லுவோம். நான் சொல்றது கரெக்டுங்களா ஆண்டி அங்கிள்? ஏன்னா அவங்க தான் ரொம்ப வயசான கப்புள்ஸ், பின்னாடி தகப்பனார் இருக்கிறார். அவங்க இவங்க சொல்றத நாம வீட்டில் கெட்டு வந்து எல்லாத்தையும் நாம செய்ய முடியாது. அவங்க வீட்டுக்காரன் ஆக்டர் விஜய் மாதிரி இருப்பான், நம்ம வீட்டுக்காரன விஜய் மாதிரி இல்லையேன்னு அவன்கிட்ட சண்டை போட்டுன்னு தான் வேலைக்கு ஆகுமா? காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு. அல்லேலூயா சொல்லுவான். அல்லேலூயா. நமக்கு கர்த்தர் என்ன கொடுத்திருக்கிறாரோ அதை தேவ சமூகத்தில் வைத்து அதில் நாம் திருப்திப்பட்டு கொள்ள வேண்டும். ஆசீர்வாதம் ஆண்டவருக்குள்ள அகமகிழ வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. சாப்பிடுன்னு பறிச்சு கொடுத்த பிசாசு தந்திரமா பேசுறான். எல்லா கனியும் புசிக்க வேணான்னு சொன்னாரா? உடனே இந்த அம்மா சொல்லுது, அப்படிலாம் இல்லை, இதோ இருக்கு பேர் அந்த மரத்தினுடைய கனியை மட்டும் தான் சாப்பிடுவானான்னு சொன்னாரு. உடனே சொல்றான். ஏன்னா அவனுக்கு என்ன ஒண்ணுமே தெரியாது, எந்த கனியை சாப்பிடக்கூடாது, எல்லாம் பிளாங்கா இருக்குது பிசாசுக்கு. அதனால போட்டு வாங்குறான். தந்திரம் உள்ளவன் சொல்றான் இது சாப்பிடக்கூடாது. உடனே அவன் சொல்றான், நீ இதை சாப்பிட்டால் யாரை போல ஆவ? தேவர்களை போல ஆவ. ஆல்ரெடி எப்படிதான் படைச்சார் ஆண்டவர். இந்த விஷயம் அவளுக்கு தெரியல. ஆதாம் தேவனுடைய சாயலாய் படைக்கப்பட்டான்.
அவன் எலும்பிலிருந்து இவன் உருவாக்கப்பட்டான, இவளும் ஆதாம் சாயல் தான். ரெண்டு பேருமே ஆல்ரெடி எப்படி உண்டாக்கப்பட்டிருக்கிறாங்க? தேவ சாயல். அல்லேலூயா. இதை வச்சே பேசுறான் பிசாசு. என்ன பேசுறான்? நீ இதை புசிக்கும் போது தேவர்களை போல ஆவ. அல்லேலூயா. இருக்கிற உண்மையை அப்படியே மாத்தி பேசுறான் பார். ஆமீன். உண்மையை மாத்தி இந்த அம்மாவை சொல்லணும். டேய், நாங்க ஆல்ரெடி தேவர்களை போல தான்டா படைக்கப்பட்டிருக்கிறோம். நான் கர்த்தரை போல தான் இருக்கிறேன், தெய்வத்தை போல தான். அவர் தான் என் புருஷனை உண்டாக்குனாரு, அவர் எலும்புல இருந்தா என்ன உண்டாக்குனாங்க, நாங்க ஆல்ரெடி அப்படிதான் இருக்கிறோம் அப்படின்னா ஓடி போயிட்டு இருப்பான். தந்திரம் உள்ள மனிதர்களுக்கு இடம் கொடுக்கும் போது குடும்பத்தில் பிரச்சனைகள் வரும். உன் புருஷன் நாங்க பார்த்தேன்னுவான். உங்க வீட்டுக்கார மாதிரி தான் இருந்துச்சு, ஒரு பொண்ணு கூட போய் நின்றாரு. அல்லேலூயா சொல்லுவான். அல்லேலூயா. உங்க வீட்டுக்கார மாதிரி தான் இருந்துச்சு, ரொம்ப நேரம் பேசினே இருந்தார், போன் வச்சுனே இருந்தாரு. மனசுக்குள்ள இது வச்சுக்கோ, ரொம்ப நேரம் பேசினாராமே. யாரு கூட பேசினாரு? அல்லேலூயா. ரொம்ப நேரம் பேசினாராமே. அந்த கடையில் அடிக்கடி அந்த அக்கா கடையில் உங்க வீட்டுக்கார பாக்குறனே. உடனே இந்த அம்மா, இன்னத்துக்கு அக்கா கடைக்கு அடிக்கடி போற நீ? அக்காக்கும் உனக்கு என்ன? அல்லேலூயா சொல்லு. இப்படிதான் உள்ள நுழையும். உள்ள எப்படி நுழையுது? இப்படிதான் நுழையும். தந்திரம் உள்ள மனிதர்களுக்கு இடம் கொடுக்காம எந்த விஷயமா இருந்தாலும் ஆண்டவர் சமூகத்தில் கொண்டு வந்து வைங்க. அல்லேலூயா. எந்த டிசிஷன் எடுக்கிறதாலும் கணவன் மனைவியா சேர்ந்து எடுங்க. ஒருவேளை அவன் கனியை பறிச்சு கொடுத்தான் பிசாசு, கொண்டு வந்து, ஏங்க இது போல ஒரு மரத்துல ஒருத்தன் வந்து வந்து என்கிட்ட பேசினா, சர்ப்பம் பேசுச்சு, இத கனியை சாப்பிட்டா தேவர்களை போல ஆவன்னு சொல்லுச்சு, ஓகேவா அப்படின்னு கேட்டிருக்கலாம், டிஸ்கஸ் பண்ணிருக்கலாம், கலந்து ஆலோசித்து இருக்கலாம். ஏன்னா டெய்லி சாப்பிட்ற மாதிரி இல்லைங்க. டெய்லி நான் தாங்க பறிச்சுன்னு வந்து கொடுப்பேன். இன்னைக்கு இது பறிச்சு கொடுத்துச்சு, இந்த சர்ப்பம் பறிச்சு கொடுத்துச்சு, இதை சாப்பிடலாமா வேணாமான்னு கொஞ்சம் கலந்து பேசி இருந்தா தப்பிச்சிருக்கலாமே. அப்போ கணவன் மனைவிக்கு இடையே எந்த உறவுகள், எந்த மனிதன், எந்த காரியங்கள், எந்த தந்திரங்கள், அது நண்பர்களோ இவங்களோ அவங்களோ யார் விஷயத்தையும் கொண்டு வராதீங்க. அப்படியே நீங்க கண்கூடா சில காரியத்தை பார்த்தாலும் இல்ல யாரோ ஒருவர் சொல்ல கேட்டாலும் ஆண்டவர் சமூகத்தில் வைத்து, ஆண்டவரை என் கணவனுடைய காரியத்தை நீர் விசாரியும், என் மனைவியுடைய காரியத்தை நீர் விசாரியும். நாங்கள் உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், எங்கள் குடும்பம் உம்மால் ஏற்படுத்தப்பட்டது. நான் தனியா இருந்த எனக்கு நீர் இந்த கணவனை எனக்கு நீங்க தான் கொடுத்தீங்க, இந்த மனைவியை நீங்க தான் கொடுத்தீங்க. இங்க ஏதோ ஒரு தந்திரம் வருகிறது, அதை என்னன்னு பாருங்கன்னு சொல்லி கர்த்தர் சமூகத்தில் ஜெபத்தில் நீங்க வைங்க. அல்லேலூயா. அல்ல சத்தமா அல்லேலூயா. அப்ப குடும்பம் என்ப இந்த அழகான தோட்டத்துக்குள்ள தந்திரவாதிகளுக்கு இடம் இல்லை. ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சரி, அப்போ நல்லா கவனிங்க. அடுத்தது நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, நம்முடைய வாழ்க்கையில இந்த பிரச்சனைகள் வருவதற்கு காரணம் என்னன்னா, இரண்டாவது வாசிங்க. அங்கே மகிமை இருக்கும் வரை அவனால் எதையும் தெரிந்து கொள்ள முடியவில்லை, நாமே சொன்னால்தான் தெரிந்து கொள்வான். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அப்போ நாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சீக்ரெட்ஸை வெளியே சொல்லக்கூடாது. ரெண்டாவது, ஏன் பிரச்சனைனா, கணவனுக்கு மனைவிக்கு இருக்கிற பிரச்சனையை பக்கத்து வீட்டில் உட்காந்து அழுவக்கூடாது. அல்லேலூயா. கணவனுக்கு மனைவிக்கு இருக்கிற பிரச்சனை எங்க உட்காந்து அழுவக்கூடாது, அங்க உட்காந்து இங்க உட்காந்து அழுவக்கூடாது. எங்க வீட்டுக்காரர் என்ன பேசினார் தெரியுமா, எங்க வீட்டுக்காரர் என்ன பண்ணார் தெரியுமா, எங்க வீட்டுக்காரர் எப்படி என்ன திட்டுறாரு தெரியுமா, எங்க வீட்டுக்காரர் என்ன இந்த கதையை ஃப்ரெண்ட்ஸு கிட்டையோ இல்ல உங்க பெத்த தாய் கிட்டையோ தகப்பனுக்கிட்டையோ இல்ல ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ உங்க வீட்டினுடைய சீக்ரெட்டை வெளியே பகிர்ந்து கொள்ளாதிருங்கள். அல்லேலூயா. இன்னைக்கு சொல்லுவீங்க, புருஷன் அடிக்கிறாரு, புருஷன் குடிக்கிறாரு, புருஷன் இப்படி பண்றாரு அப்படி பண்றாரு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நாம சொல்லுவோம், போய் பக்கத்துல சொல்லுவோம், இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவோம், இல்ல இவங்கிட்ட சொல்லுவோம், அவங்ககிட்ட சொல்லுவோம், எங்க வீட்டுக்காரு இப்படி குஷ்டு வந்து அடிக்கிறாரு, ரொம்ப கோவப்படுறாரு, ரொம்ப எரிஞ்சு விழுறாரு அப்படின்னுவோம். நாளைக்கு இது போல ஒரு கப்புள்ஸ் மீட்டிங்ல உங்க வீட்டுக்காரர் திருத்திருவாரு. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ஆனால் நாம போய் சொன்ன ஒரு குறைய, அந்த குறைய கேட்டவங்க கடைசி வரைக்கும் அதே பார்வையோட தான் உங்க வீட்டுக்கார பார்ப்பாங்க. அல்லேலூயா. ஸோ உங்க வீட்டினுடைய குடும்பத்தினுடைய சீக்கிரட்டை வெளியே சொல்லாதீங்க.
உங்க பிரச்சனைகளை வெளியே சொல்லாதீங்க. சொல்ல வேண்டிய 2 இடம் உண்டு. அல்லேலூயா. சொல்ல வேண்டிய 2 இடம் உண்டு. ஒன்று தேவ சமூகம். ஆண்டவருடைய சமூகத்தில் முழங்காலில் நின்று கண்ணீரோடு, ஆண்டவரே என்னுடைய பிரச்சனை இப்படி இருக்குது, என் வீட்டுக்காரருடைய காரியம் இப்படி இருக்குது, என் மனைவனுடைய காரியம் இப்படி இருக்குது, என் பிள்ளைகளுடைய காரியம் இப்படி இருக்குதுன்னு சொல்லி சொல்ல வேண்டிய முதல் இடம் தேவ சமூகம். 2வது இடம் அங்கீகரிக்கப்பட்ட ஊழியக்காரர்கள். அல்லேலூயா. அப்படின்னா பைபிள் காலேஜ் முடிச்சு சர்டிபிகேட் வாங்கின ஊழியக்காரா? அல்லேலூயா. அப்படி இல்லை. ஜெபிக்கிற பரிசுத்தவான்கள். அல்லேலூயா. உங்களுக்காய் உண்மையாய் ஜெபிக்கிறவர்கள் உங்கள் காரியத்தை இன்னொருவர் இடத்தில் பகிர்ந்து கொள்ளாதவர்கள். இப்ப என்கிட்ட ஒரு விஷயம் சொல்றீங்க அண்ணா, இல்ல பாஸ்டர், இல்ல பிரதர், இது போல பிரச்சனை இருக்குது குடும்பத்தில் அப்படின்னா, நான் தேவ சமூகத்தில் சொல்லுகிற மனிதனாய் இருந்தால் மட்டும் என்கிட்ட சொல்லணும். நான் உங்க காரியத்தை கேட்டு என் ஃப்ரெண்ட்ஸு கிட்டயோ இல்ல சக ஊழியக்கார்ட்ட, என் பொண்டாட்டி கிட்ட கூட இருக்கட்டும், அவங்களுக்கு தெரியும் என்கிட்ட ஒருத்தர் ஒரு விஷயத்த சொல்லி நீங்க பர்சனல் பிரேயர்ல வச்சுக்கங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா ஒய்ஃபு கூட சொல்ல மாட்டேன். அல்லேலூயா சொல்லுவான். அல்லேலூயா. பர்சனல் தான். ஒரு ஆண்டி கிட்ட கூட கேட்டிருக்கிறேன், ஒரு வீட்டு காரியத்தை ஜெபம் பண்ண ஆண்டி, வீட்டு காரியத்துக்கு அவங்க சொல்ற வரைக்கும் நான் பப்ளிக்ல ஜெபம் பண்ணல. உண்மைதானங்க ஆண்டி? அல்லேலூயா. எத்தனையோ பேருடைய கார் இருக்குது, ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்கன்னா பப்ளிக்ல ஜெபம் பண்ண மாட்டேன், கேட்டுன்னு தான் ஜெபம் பண்ணுவேன். இப்படி ஜெபம் பண்ணலாமா, எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணலாமா, அப்ப அந்த விஷயம் 4 பேருக்கு தெரிய வரும் அப்படின்றதுனால பர்மிஷன் கேட்டு தான் ஜெபம் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா பர்சனல் பிரேயர்ல வைப்பேன். அல்லேலூயா. அப்போ நம்முடைய பிரச்சனைகளை, நம்முடைய காரியங்களை எங்கு சொல்ல வேண்டும்? சாதாரண மனிதனிடத்தில் அல்ல, சொந்தங்களிடத்தில் இல்ல, நண்பர்களிடத்தில் இல்ல, ரட்சிக்கப்படாத புறஜாதிகளிடத்தில் இல்ல, கூட வேலை செய்யறவங்க, படிக்கிறவங்க, இவங்களிடத்தில் இல்ல, தேவ சமூகத்தில் கர்த்தருடைய பிரசன்னத்தில் உங்க பிரச்சனைகளை சொல்லுங்க. அப்போது கர்த்தர் நமக்கு நம்முடைய குடும்பத்தின் பிரச்சனைகளை மாற்றுவார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்போ இதுவரைக்கும் நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. பிசாசு உள்ள வரும்போது ஒவ்வொரு காரியத்தையும் பறித்து கொண்டே இருக்கிறான். தேவ மகிமை போயிடுச்சு, அவங்க கிட்ட இருந்து தேவ மகிமை போயிடுச்சு. அடுத்தது அன்பு ஐக்கியம் போயிடுச்சு. அதுக்கு அந்த ஆண்டவர் வந்து விசாரிக்கிறாரு, ஆதாமே நீ இந்த கனியை புசித்தாயோ? ஆதாமு ஆமான்னு சொன்னாரா இல்லைன்னு சொன்னாரா? சொல்லுங்க. ஆமான்னு சொன்னாரா? ஆண்டவர் வந்து ஆதாம் கிட்ட விசாரிக்கிறாரு, நான் புசிக்க கூடாதுன்னு சொன்ன கனியை புசித்தாயோ அப்படின்னு கேட்டதுக்கு ஆதாம் ஆமான்னு சொன்னாரா இல்லைன்னு சொன்னாரா? ரெண்டுமே சொல்லல. அல்லேலூயா. எஸ்ஸும் சொல்லல, நோவும் சொல்லல. என்ன சொன்னாரு? நீர் எனக்காக கொடுத்த மனைவியே எனக்கு கொடுத்தாள். எவ்வளவு க்ளோஸா இருந்தாங்க. இப்ப 2 பேரும் ஒருத்தர் எலியும் பூனையும் மாதிரி ஆயிட்டாங்க. அல்லேலூயா. எல்லாம் அவளால் தான். அவளை என்னைக்கு கட்டணும் அன்னைக்கு தரித்திரம் பூச்சிச்சு. எல்லாம் சுத்தின்னு சார் ஃப்ரீயா. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ஃப்ரீயா சுத்தி இருந்தேன், ஃப்ரீயா இங்க போவேன் அங்க போவேன், ஜாலியா இருந்தேன். என்னைக்கு கல்யாணம் பண்ணணும் அதுல இருந்து என் வாழ்க்கை சுதந்திரமே போச்சு. அப்படியா? இது பிசாசு நுழைந்து குடும்பத்துக்குள்ள ஐக்கியத்தை உடைச்சிடறான். நீ சுதந்திரத்தை இழப்பதற்காகவோ, மனைவியை குறை சொல்வதற்காகவோ, உன் வாழ்க்கையின் எல்லா காரியத்தையும் இழந்து விட்டாய் என்பதற்காக கர்த்தர் மனைவியை கொடுக்கவில்லை. இந்த அன்பும் ஐக்கியமும் ஆண்டவர் ஏற்படுத்துவதற்காக கொடுத்தார். 2 பேரும் நிர்வாணியா இருந்தும் வெக்கப்படாம இருந்தாங்க. 2 பேரும் டெய்லி மீட் பண்ணாங்க, டெய்லி சாப்பிட்டாங்க, டெய்லி கர்த்தரோட சத்தத்தை கேட்டாங்க. ஆனால் என்றைக்கு தந்திரமுள்ள பிசாசு உள்ள நுழைந்தானோ அன்றைக்கு மகிமையை இழந்தார்கள், அன்பின் ஐக்கியத்தை இழந்தார்கள். இன்னைக்கு உஷாரா இருக்கணும். நாம கணவன் மனைவிக்கு அடிக்கடி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருதுன்னா அது கணவன் காரணம் அல்ல, மனைவி காரணம் அல்ல, மாமியார் காரணம் அல்ல, மாமனார் காரணம் அல்ல, பிசாசின் கிரியைகள் உள்ளே நுழைந்திருக்கிறது. அல்லேலூயா. மகிமை இழந்திருக்கிறோம். கணவனை பார்த்து மனைவி வெட்கப்படுறாங்க, மனைவி பார்த்து கணவன் வெட்கப்படுறாங்க. சீக்ரெட் இருக்குது அப்படின்னா பிசாசு உள்ள நுழைந்திருக்கிறான் என்று அர்த்தம். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ரகசியத்தை வெளியே சொல்லுகிறோம். கணவனை பற்றி வெளியே போய் குறை சொல்றோம்னா பிசாசு உள்ள நுழைந்திருக்கிறான் அர்த்தம்.
அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. யாரிடத்திலும் சொல்லாதீங்க, உங்கள் கணவனை விட்டு கொடுக்காதீங்க, மனைவியை எந்த காரணத்துக்கும் விட்டு கொடுக்காதீங்க, விட்டு கொடுத்து பேசாதீங்க, யாரிடத்திலும் பேசாதீங்க. யாருக்கிட்ட சொல்லியும் எந்த பிரயோஜனம் இல்லை, யார்கிட்ட சொல்லியும் யாரும் உங்களுக்கு பஞ்சாயத்து பண்ண போறதில்லை, யார்கிட்ட சொல்லியும் யாரும் வந்து உங்களுக்காக பேச போறதில்லை. நீங்கள் தேவனிடத்தில் சொன்னால் ஆளுகை செய்கிறவர் அவர்தான். அந்த தேவன் உங்களுக்குள் இருந்து ஆண்டவர் பெரிய காரியங்களை கட்ட செய்வார். ஹல்லேலூயா. ஆளுகை இழந்தான். எங்கே பாவம் உள்ள நுழைகிறதோ அங்கே ஆளுகை இழந்து போவான். சில நேரத்தில் நம்ம பொண்டாட்டி புருஷங்கிட்ட ரொம்ப உரிமையா பேசுவோம். அது இதுன்னா அது நான் இவரும் உரிமையா பேசிக்குவார், அதுவும் உரிமையா பேசிக்கும். ஆனால் பாவம் உள்ள நுழையும் போது நம்மால் பம்பி நிற்பாரு. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எதுவும் பேச முடியாது. ஆளுகை இழந்துட்டான். பொண்டாட்டி ஆளுகை செய்யறதை இழந்துட்டான் நான் சொல்ல வரல. ஆளுகை, எல்லா ஆளுகையும் பாவம் உள்ள வரும்போது ஆளுகை இழக்கிறோம். அன்னைக்கு ஆதாம் ஏவாள் ஆளுகை இழந்தாங்க, ஆசீர்வாதத்தை இழந்தாங்க. தோட்டத்தை விட்டு துரத்தினார், ஜீவ விருட்சத்தின் போகிற கனி வழியை அடைச்சார். அப்ப டோட்டலி தேவன் உண்டாக்கிய இந்த அழகான குடும்பத்துக்குள்ளே பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது. கை உயர்த்தி சொல்லுவோம். ஹல்லேலூயா. நல்லா கவனிக்க, முடிக்க போறேன். உங்க வாழ்க்கையில ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு நடுவில் ஒரு பிரச்சனை வருதுன்னா எடுத்ததும் கணவன் இடத்துல இது அதுன்னு சண்டை போடாதீங்க. அதனால்தான் அவர் ஒரு வார்த்தை பேசுறாருன்னா நீங்க 10 வார்த்தை பேசாதீங்க. இப்போ சிஸ்டர் வந்து சில காரியங்களை உங்களுக்கு சொல்லுவாங்க, ஒரே 10 நிமிஷம். அதுக்கு முன்னாடி நான் செய்தி முடிக்கிறேன். வாக்குவாதம் பண்ணாதீங்க. அவர் கோபமா சண்டை போடுறாரா, நீங்க அமைதியா இருங்க. நீங்க சண்டை போடும்போது அவர் அமைதியா இருக்கட்டும். சண்டை போடுற உரிமையை நான் உங்களை விட்டு எடுக்கல. சண்டை போட்டாதான் குடும்பத்தில் அன்பு அதிகமாகும். அல்லேலூயா சொல்லுவாங்க. அல்லேலூயா. சண்டை வரணும். அந்த சண்டை 1 நாள் 2 நாள் 3 நாள் 4 நாள் 1 வாரம் 1 மாசம்னு எக்ஸ்டெண்ட் ஆகக்கூடாது. 10 நிமிஷம் தான் அதிகபட்ச டைம். அல்லேலூயா சொல்லுவோம். 10 நிமிஷம் தான் அதிகபட்ச டைம். சண்டை போடலாம், போட வேணான்னு சொல்ல, சண்டை போடணும். ஆமென். அல்லேலூயா. இதுனாயா துருபதேசமாகுது. சண்டை போடணும். ஏன் அங்க போனேன், ஏன் இங்க வந்தேன்னு சண்டை போடணும். உண்மையா இருந்துச்சுன்னா சண்டை போடணும். சில நேரத்தில் சண்டை போடலன்னா கூட பிரச்சனை நடக்கும், பெரிய தப்பு நடக்கும். சண்டை போடணும். ஆனா 10 நிமிஷம் தான் அதிகபட்ச நேரம் ஒப்புரவாகணும். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ஒப்புரவாகணும். இன்றைக்கு நாம அங்க ஒரு சில நேரத்தில் அவர் சண்டை போடும்போது நீங்க அமைதியா இருங்க. 2 பேரும் பேசினா அவ்வளவுதான். 2 பேரும் மாட்டி சண்டை போட்டா அவ்வளவுதான். அவர் சண்டை போறாரு, நீ அமைதியா உக்காரு. சூடு சொரணை இல்லைன்னா கூட பரவாயில்ல, சூடு சொரணை இல்லாமே உக்காரு. அல்லேலூயா சொல்லுவோம். இவ்வளோ கேட்கறனே, சூடு சொரணை இல்லை உனக்கு. அல்லேலூயா. இல்லைங்க, சில சண்டையை சொல்றேன் நான். ஆமா, சூடு சொரணை இல்லைன்னு உக்காரு. அதுக்கப்புறம் ஊன்ட்டான்னு வரும், அப்போ பொழந்துரு. அல்லேலூயா சொல்லுவோம். சும்மா சொன்னாங்க. அல்லேலூயா. அப்போ அது வரைக்கும் நாம அந்த நேரத்தில் நாம அமைதியா இருந்தா தான் அங்க அடங்கும். நாமளும் எதிர்த்து பேசினா இன்னும் டபுள் மடங்கு அதிகமாகும். அப்போ அவங்க சண்டை போடுறாங்கன்னா அவங்க போடல, யாரோ ஒரு மனிதன் மூலமா போடல. எல்லாத்துக்கும் ஒரே ஒரு காரணம், தந்திரம் உள்ள பிசாசு. அல்லேலூயா. அதையும் சில நேரத்தில் சொல்லிட்டு கூடாது. நீ சண்டை போடுறிய, நீ கிடையாது, உனக்குள்ள இருக்கிற பிசாசு தான், அதையும் சொல்லக்கூடாது. அல்லேலூயா சொல்லுவோம். சிலர் சொல்லுவாங்க, வெளியே போய் வந்து பிசாசு ஏத்தின்னு வந்துடுறாரு, அங்க போனாலே பிசாசு ஏறிடுது, அங்க போனாலே பிசாசு பிடிச்சிக்குது. சொல்லக்கூடாது. பிசாசுன்னு தெரிதா, முட்டி போட்டு ஜெபம் பண்ணு. அல்லேலூயா சொல்லுவோம். அதுக்காக அவருக்கு பிசாசுனே பேர் வச்சிடக்கூடாது. ஆமென். அப்போ சில நேரத்தில் நாம அமைதியா இருந்து எல்லாவற்றையும் தேவ சமூகத்தில் தான் வைக்க வேண்டும். டோட்டலி இந்த செய்தியினுடைய காரியம் சாராம்சம் என்ன? அழகாய் இருக்கிற குடும்பத்துக்குள் சத்துரு நுழைகிறான், பிசாசு நுழைகிறான் என்றால் அதற்கு எதிர்த்து நாம போராடக்கூடாது. எப்படிப்பட்ட பிரச்சனையும் ஜெபத்தில் மட்டுமே. அல்லேலூயா. ஜெபத்தில் மட்டும்தான் அதை மேற்கொள்ள முடியும். ஜெபத்தில் மட்டும்தான் அதை ஜெயிக்க முடியும். ஆதாம் ஏவாள் ஒளிந்து கொண்டிருக்கிறாங்க, நிர்வாணியா இருக்கிறனால ஆண்டவர் வந்து கேட்கிறார், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்?
சொல்றாரு ஆதாம் சொல்றாரு, நாங்கள் நிர்வாணியா இருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் கேட்கிறாரு, நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க கூடாது என்று சொன்ன கனியை புசித்தாயோ? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அங்க பாவம் உள்ள பிரவேசித்த உடனே இவன் போய் ஒளிந்து கொள்கிறான். ஒளிந்து கொள்ளாதீங்க. பிரச்சனை வரும்போது தான் ஜபத்தை அதிகமாக்கணும். கர்த்தாவேன்னு கூப்பிடணும். நான் இப்படி ஆயிட்டனே, ஆதாம் ஏவாள் இப்படி ஆயிட்டனே, கர்த்தர் எப்போ வருவாரு? இதுக்கு என்ன சொல்யூஷன்? இதுக்கு என்ன ரெமெடி? நாம மறுபடியும் இந்த மகிமையை பெற்றுக்கொள்ள என்ன செய்யலாம்? கர்த்தர்கிட்ட மன்னிப்பு கேட்கலாமா? கர்த்தர் காலில் விழலாமா? கர்த்தர்கிட்ட மன்றாடலாமா? கண்ணீர் விடலாமா? இப்படி யோசிக்கல. போய் ஒளிஞ்சுக்கினார். ஒளிந்து கொள்ளக்கூடாது. பிரச்சனைகள் வரும்போது கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒருவேளை கணவன் பிரச்சனையா, நீங்க தனிப்பட்ட விதத்தில் மனைவி முட்டி போட்டு ஜெபம் பண்ணுங்க. மனைவி கிட்ட பிரச்சனையா, கணவன் முட்டி போட்டு ஜெபம் பண்ணுங்க. இங்க பிரச்சனைகளை வளர்க்க கூடாது. மரண பரியந்தம் கணவனாய் மனைவியாய் நாம் வாழணும்னா சில பிரச்சனைகள் வரும்போது ஆண்டவர் சமூகத்தில் உட்காரணும். ஹல்லேலூயா. இவங்களால பிரச்சனை, ஒருவேளை மாமியார் மாமனார் வீட்டில் இருக்கிறவங்க அவங்கள யாரையும் சொல்லாதீங்க. யாராலும் பிரச்சனை, அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, எங்க மாமியார் சரியில்லை, எங்க மாமனார் சரியில்லை, எங்க அண்ணன் தம்பி சரியில்லை, எனக்கு இவங்க பண்ணல, அவங்க கொடுக்கல, அவங்க நேசிக்கல, அவங்க சாப்பிட்டியான்னு கேட்கல, அவங்க எனக்கு எது செய்யல, எதையும் சொல்லாதீங்க. உன் கணவனிடத்தில் எதனா பிரச்சனை இருக்குதா? ஹல்லேலூயா. நீங்க கட்டின மனைவிடத்தில் எதனா பிரச்சனை இருக்குதா? பேசுங்க. இது 4வது 3வது நபர் அல்லது குடும்பத்தில் இருக்கிறவர்கள் இவர்களால் பிரச்சனைன்னு சொல்லி உங்களுக்குள் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அப்படி வருகிறது என்றால் அவர்களால் அல்ல, இது பிசாசுடைய தந்திரம். அப்போ ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கை பிடிச்சு சொல்லுங்க, பக்கத்தில் சொல்லுங்க, தப்பு இல்லை. கை பிடிச்சுக்குங்க. இனிமே சண்டை போட மாட்டோமா? ஹல்லேலூயா. பேர் வச்சுங்க தானே, பேர் வச்சு சொல்லுங்க. பேருக்கு வச்சு சொல்லுங்க. புஜிமா, செல்லம்மா, பேபிமா, பபுலுமா, இனிமே சண்டை போட மாட்டோமா? ஹல்லேலூயா. நான் இனிமே உன்னை புரிந்து கொள்றேன். நமக்குள்ள இதுவரைக்கும் வருகிற பிரச்சனைகள் போராட்டங்களுக்கு காரணம் தந்திரம் உள்ளவன் பிசாசு மட்டுமே. உங்க அம்மாவும் இல்லை, எங்க அம்மாவும் இல்லை, உங்க அப்பாவும் இல்லை, எங்க அப்பாவும் இல்லை, இவனும் இல்லை, அவனும் இல்லை. தந்திரம் உள்ள மனிதர்கள், தந்திரம் உள்ள மனிதர்கள் மூலமாக கிரியை செய்கிற பிசாசு. இந்த பிசாசை எதிர்த்து ஜெபம் பண்ணா நம்முடைய வாழ்க்கையில சகலவற்றிலும் சமாதானம் உண்டாகும். எல்லாரும் எழுந்து நிற்போம். ஒரே 5 நிமிஷம் ஜெபம் பண்ணிடுறேன். நாம ஜெபம் பண்ணலாம், சேர்ந்து ஜெபம் பண்ணலாம். பைபிள்